எல்லை மீறும் வாட்டர்மெலன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இந்த வார்த்தைக்கான செருப்படியை யார் கொடுப்பா? தனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கும் பார்வதி எடுத்திருக்காங்க. இது எங்க தான் போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இன்னும் யார் இந்த வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். இது பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூ 24வது நாள். நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்ம தர்பீஸ் நட்சத்திரத்தோட ரசிகர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் முழுசா வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா இந்த வீடியோ டீட்டெயில்டான ரோஸ்ட்டாக இருக்க போது, வாட்டர் மெலன் ரோஸ்ட்டாக இருக்க போகுது. அதாவது ஜூஸ் போடுறதை தாண்டி இன்னைக்கு வாட்டர் மெலன் அப்படியே தலைகீழ அறுத்து அப்படியே காய வச்சு பொடியாக்கி காற்றுல ஊதிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு செஞ்ச மட்டமான விஷயம் அது மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் நடிப்பறக்கேன்னு சொல்லிக்கிறாப்ப எந்த படத்துல நீ நடிச்ச அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் வினோத் வந்து நான் கானா சிங்கர், அவர் வந்து சிங்கர், படத்துக்கு பாடியிருக்காரு, ஆல்பம் பாடியிருக்காரு, ஓகே, அவர் வந்து ஒரு வெரிஃபைட் சிங்கர், கானா சிங்கர் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். நீ என்னத்தை நடிச்ச? நான் வந்து நடிகன் ஒரு பக்கம் ஆக்டிங் சொல்லி சரி ஓகே நீ நடிகன். அதுக்கப்புறமா கேமரா கிட்ட நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ரெப்ரசன்ட்டு, நான் சொன்னா எல்லா மக்களுக்கும் போகும், எல்லாரும் வந்து என்னை பார்க்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க, ஒருத்தவங்க பண்றாங்களா இல்லையா, நீ எப்படியா அவங்களாம் சொல்ல போச்சு? இப்போ நான் சொல்ல முடியுமா என் வீடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்குன்னு சொல்ல முடியாது. என் வீடியோ பார்க்குற 1000 பேரோ 500 பேரோ 100 பேரோ 150 பேரோ அவ்வளோதான் என்னோட வீடியோ பாருங்க தான் கேட்க முடியுமே தவிர என் வீடியோ தமிழ்நாடே பார்க்குது, என் வீடியோ இந்தியாவே பார்க்குது அப்படி நம்ம வந்து பந்தா பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த தலைவன் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம ப்ரோமோலே பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து உள்ள பிரவீனுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும், வினோத்துக்கும் திவாகருக்கும், சபரிக்கும் திவாகருக்கும், எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் சண்டை வருதா? இவங்க இப்படிதான் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் எந்த இடத்துலையும் பார்வதியும் அதுக்கப்புறம் வாட்டர் மெலனும் நாங்கள் மதுரைக்காரையும் தப்பி தவிர கூட சொல்லாதீங்க. மதுரைக்காரங்க அப்படின்னாலே ஒரு பக்கம் நாங்கள் வந்து மதுரைக்காரங்கடா, நாங்கள் வீரமானவங்கடான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்க ஒரு பாசமும் பண்பும் இருக்குல்ல, அது இவங்க ரெண்டு பேர்கிட்டமே இல்லை. ஒருவேளை மதுரையை விட்டு இங்கே வந்ததுனால அவங்களுக்கு அதெல்லாம் போய் தொலைஞ்சிருச்சான்னு தெரியல. ஆகுன்னா நாங்கள் மதுரைக்காரையும் சொல்கிறாங்களே தவிர அவங்கள்ட்ட இருக்க 2% பண்பு கூட இவங்க கிட்ட கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து நான் ஒரு தடவை இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டேன், அதுவும் பேண்ட்டு போட்டு போயிட்டேன். அங்கே இருக்க ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டு என்ன உனக்கு ஊரை பற்றி தெரியாதா, என்ன வேட்டியை கட்டிட்டு போ, நீ பாட்டுக்கு என்ன பேண்ட்டு கூட போகிற, அப்பெல்லாம் போகாத, அங்கே போயிட்டு ஒரு துண்டோ இல்லைனா வேட்டியை வாங்கிட்டு கட்டிட்டு போ அப்படின்னு அந்த ஒரு உரிமை பாசம் இருக்குல்ல, அதுதான் வந்து மதுரைக்காரங்க. நீங்க பண்ற இந்த கேவலமான விஷயம் மதுரைக்காரங்களோட கிடையாது. சொல்ல போனா நீங்க ஒரு தமிழ் பண்பாடே கிடையாது, அப்படியாப்பட்ட சாக்கடையா தான் இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து அந்த டாஸ்க்குகள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த கேமரால ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம தர்பீஸ் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பிக் பாஸ்ல இருந்து 4வது வாரம் எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு என்ன நடக்க போகுன்னு பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி பழிச்சு விளையாண்டது கமருதீன், அதுக்கப்புறமா வந்து பிரவீன், கடைசியா வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா வினோத். ஆனால் அவர் வந்து எதுவும் பழிக்கல, எதுவும் கிண்டலும் பண்ணல, அவர் வந்து சும்மா தான் வருவார். ஆனால் இங்கே பிரவீனே விட்டுட்டு கமருதீனே விட்டுட்டு இங்கே மறுபடியும் வினோத்தை எடுத்துக்கிட்டே இருக்குன்றப்போ வினோத்துக்கு அவருக்கு ஒரு சண்டை வந்துடுது. அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா வினோத் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் கேமரா டென்னு பேசுகிறப்ப நீங்கள் உள்ள ஃப்ரேமுக்குள்ள வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா என்ன வருதுன்னா, இனிமேல் கேமரா வந்து எல்லாருக்கும் பொதுவானது, யாருன்னா போய் உங்களோட திறமையை காட்டுங்க அப்படின்றப்ப தான் ப்ரொமோல பார்த்த மாதிரி ஒரு பக்கம் வாட்டர் மெலன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப பேசிட்டு இருக்கப்ப நம்ம வினோத் பாடுறாரு. சரி, அது ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் என்னன்னா, தொட்டதுக்கெல்லாம் சட்டை கழட்டி வசூல்ராஜ் எம்பிபிஎஸோட அந்த சீனை தான் நீ ரீக்ரியேட் பண்ற, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை வேணான்னு சொல்ல. ஆனா நீ சட்டை போடாத அசிங்கம், பெண்களுக்கு அச்சுறுத்தல், ஆக்வர்டு, அதையும் சொல்லல. அது பிக் பாஸோட ரூல். அந்த ஆர்மி யூனிஃபார்மை அந்த யூனிஃபார்மை நீ போட்டுக்கணுங்கிற ஒரு ரூல். மைக் எப்படி ரூலோ அதே மாதிரியான ரூல் அந்த சட்டையை போடணும்னு. நீ சட்டையை கட்டி அப்படி காமிச்சிட்டே இருக்கிறப்போ அது வந்து அஸ் அ கேப்டனா அஸ் அ தலையா இங்கே பிரவீன் கோவம் வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வினோத் ஒரு தவறான வார்த்தை விட்டார். என்ன அப்படின்னா, நீ என்ன 6 பேக்கா வச்சுக்கிற அப்படின்னு. அது கண்டிக்க ஒரு வார்த்தை தான், அதுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே பிரவீன்ட்ட போய் நீ ஒன் சைடு பண்ற, நீ ஃபேவரிசம் பண்ற, அதுக்கப்புறம் நீ ஒரு தலையே கிடையாது, நீ என்ன தலையே கிடையாது, நீ ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு. சரி, இது இங்கே தான் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கனியக்கா தொட்டதுக்கெல்லாம் கனிக்கிட்ட போவாப்புல. சார், கனியக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னா நீங்க வந்து நடிக்கிற எப்படி தெரியுமா இருக்கு, இந்த இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க இன்னர் போட்டு நடிக்கிற மாதிரி இருக்கு, அதை உங்களுக்கு அது மாதிரி உறுத்துதுன்னொன்னே சரிக்கா ஓகேக்கா அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்ப கனியக்கா சொல்றப்பையும் எதிர்த்து பேசுறாரு, டபுள் கேம் விளாடாதீங்க, நீங்க வந்து ஃபேவரிசம் பண்ணாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் வர சபரிட்டே நீ டபுள் கேம் விளாடுற, ஃபேவரிசம் பண்ற, பார்வதி டபுள் கேம் ஃபேவரிசம். அப்போ உன்னை எதிர்த்து எவன் கேட்டாலுமே டபுள் கேம் ஃபேவரிசமா? என்ன மாதிரியான மென்டல் இல்னஸ்ல நீ உள்ள போயிருக்க? எனக்கு அதுதான் ஒரே கேள்வியா இருக்கு. எல்லா வித டெஸ்ட்டையும் எடுத்தவங்க திவாகருக்கு ஒரு மென்டல் டெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அவர் வந்து டாக்டர் நினைச்சோன்னா ஒரு மென்டலாக ஸ்டேபிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க போல. இஸ் ஃபிசிக்கலி வெல் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். ஏன்னா எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு தலையே கிடையாது, நாங்கள் சண்டை போட்டதாக இருக்கட்டும், பார்வதிட்டு சண்டை போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், ப்ரோமோல எஃப்ஜேவும் திவாகரும் அடிச்சுக்க பார்த்தான் இல்லை. அப்போ நான் நினச்சேன் திவாகருக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு தனி ஆஃபர் இருக்குது, விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டார், எஃப்ஜே வந்ததுலேருந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காப்புல. அப்போ எஃப்ஜே வந்து ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பையனும் அப்படின்னு நினச்சா
இன்னைக்கு திவாகர் பேசின பேச்சுக்கு எஃப்ஜே அடிக்காம விட்டதே பெருசு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சொல்ல போனால் எஃப்ஜே ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு, ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல அடிச்சு நான் வெளில போயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அவங்களாம் அடிக்காம விட்டே தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய மீடியம் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் இருந்துட்டு நீங்க எஃப்ஜேவை கட்டி பிடிச்சி பேசுறது எனக்கு அராகரிகமா இருக்குன்னு சொல்லி கனியையும் எஃப்ஜே வச்சு தப்பா பேசுறாப்புல. ஏன்டா மட்டமானவனே, இந்த மட்டமான புத்தியை வச்சுட்டு எப்படா நீ இவ்வளோ நாள் உயிரோட இருக்கன்னு கேட்க தோணுது. இதை விட கெட்ட வார்த்தையெல்லாம் கேவலமா கேட்க தோணுது. ஆனால் கேட்க முடியாது. அதுதான் நம்மளோட ஒரே பிரச்சனை. ஏன்னா இதை பேசுற அளவு அவனுக்கு தகுதி தராதரம் இல்லை. ஆகுனா அவனு சொல்லுவாப்புல, இல்லை நான் ஸ்டாண்டர்டு பார்ப்பேமா, நம்மளுக்கு ஒரு தகுதி என்ன தகுதி தராதனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு. ஏன்னா ஒரு பக்கம் வாட்டர் மெலனுக்கு டஸ்ட்டு, இங்கிட்டு வந்து வியனா ஒரு பக்கம் கடிச்சு போஸ்ட் கொடு, அதுக்கப்புறம் அரோரா போஸ்ட் கொடு, தங்கச்சின்னு பேசிட்டு பார்வதி உடனே மானங்கிட்ட நாய்ப்பேல அப்படின்னு நான் சொல்லலை. என் கூட பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்த அண்ணன் சொல்றாரு, தங்கச்சி நான் பார்வதியே டார்லிங்கிறாரு, செல்லங்கிறாரு, கட்டிக்கோன்றாரு, ஜொல்லுறான், என்ன மாதிரியான கேவல பிறவிடாம அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், இல்லை கேவல பிறவின்னு சொல்லி நீ மனிதரோட வரலாம் ஒப்பிடாத, ஒரு மனிதரே கிடையாது. ஏன்னா மனிதர்களை வந்து உறவு வச்சா அதுக்கப்புறம் வந்து அக்காவை தங்கச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாண்டு வராது. நாய்கள் தான் வந்து அது மாதிரி, எந்த நாயை பார்த்தாலும் டக்குன்னு ஒரு காதல் வந்துடும்ல, அது அப்படி தான், நாய் தான். அதனால மனிதர்கள் நீ கொச்சப்படுத்தாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ஸோ திவாகர் வந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னதுக்காவது இந்த வாரம் விஜய் சேதுபதி கண்டிக்கணும். இந்த போன வாரம் அந்த மாதிரி சனிக்கிழமை மட்டும் லைட்டாக ரோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓடி தட்டி கொடுத்து தூங்கிட்டு போனார்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்க விஜய் சேதுபதி மதிக்க மாட்டேன், அதான் முதல் வார்த்தை. ஏன்னா ஆகுனா திவாகர் சொல்கிறாரா, நான் எதாக இருந்தாலும் விஜய் சேதுபதிட்டு பேசுகிறேன். அப்போ உனக்கு என்ன மென்டாலிட்டியா உனக்கு பார்வதிக்கல, எனக்கு அதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் அக்கா பார்வதி, எனக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. ஒரு பக்கம் திவாகர் பிரச்சனை நடக்குதா, அப்போ வந்து அக்கா என்ன சொல்லுதுன்னா, என்னைய பற்றி பின்னாடி பேசின நீங்களாம் நியாயவாதினா திவாகர் நியாயவாதி தான் அப்படின்னு. அப்போ எனக்கு என்னதுன்னா, நீ இதுவரை பின்னாடியே பேசினது இல்லையா, அப்போ திவாகர்கிட்ட வந்து கமருதீனை பற்றி பேசுகிறேன், நீ கமருதீன் உட்காந்து ஒட்டுமொத்த வீட்டை பற்றியும் பேசினேன், இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கணும், கொடைக்கானல் போட ஊட்டி போட எவ்வளோ பேரை பற்றி மட்டமாக பேசுகிறல பார்வதி. அப்போ நீங்கள் என்ன, அப்போ நீங்கள் நியாயவாதியா? நீங்களாம் நியாயவாதி கிடையாது. ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச்னு வாங்க. ஒரு நல்ல வார்த்தையை பேசுறது கிடையாது, ஒரு நல்ல பாடி லாங்குவேஜில் பேசுறது கிடையாது, ரொம்ப கேவலமாக ஒரு மீடியாவில் இருந்தோன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணக்கூடிய நபராக நீங்கள் உள்ளே இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் நொண்ணனுக்கு என்ன சப்போர்ட்டா? அதுதான் நம்மளோட ஒரு கேள்வி. உங்கள் நொண்ணை என்ன வார்த்தை பேசினாரு? இதே உங்களையும் கமருதீனே வச்சு இவ்வளோ பண்ண உங்கள் 2 பேரை வச்சு பேசினாலே உங்களுக்கு வந்து காண்டு பொத்துக்குன்னு வருதே. அதை சொன்னதுக்கே நீங்கள் வினோத்துக்கிட்ட ஏறினீங்களே. அப்போ எஃப்ஜேவையும் கனியாக்காவையும் பேசினா வாட்டர் மெலன்ட்டு நீங்கள் ஏன் சப்போர்ட்டுக்கு போகல? நீங்கள் ஏன் வாட்டர் மெலன் எடுத்து திட்டலை? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே போகுது, இந்த பெண்ணாதிக்கு எங்கே போகுது? கனியாக்கா பெண் இல்லையா? நேற்று அதாவது பிரவீன்ட்ட பேசின நீங்கள் இன்றைக்கி எங்கே போகிறீங்க? ஏன் இன்றைக்கி வந்து ஃபெமினிசத்துக்கு லீவ் விட்டுட்டீங்களா? ஆண் பாவம் பொல்லாது ப்ரொமோஷன் வர டீம்கிட்ட கூட ஆண் தான் பாவமா நீ எல்லாம் ஃபெமினிசமே பேசக்கூடாது, நீ ஃபெமினிஸ்டே கிடையாது. ஃபெமினிஸ்ட்னா ஒரு பெண்களாக மதிக்கக்கூடிய பெண் தான் இது பேசணும், ஃபெமினிசம் பேச. நீ பெண்ணே மதிக்க மாட்டேன், நீ என்ன ஃபெமினிசம் பேசுகிற அப்படின்னு நான் கேட்கல. அந்த கேமராக்கு பின்னாடி உட்காந்துருக்க பிரதர் கேட்குறாப்புல, பார்வதியெல்லாம் என்ன ப்ரோ ஒரு ஃபெமினிஸ்ட்டு, அதெல்லாம் அப்படியா இப்படியா? அப்போ ஷோ பார்க்குற என்னையை தவிர சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அவங்க மேலே காண்டு பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி திவாகர் எதுக்கு வந்து வினோத்தை கார்னர் பண்ணுற, வினோத்தை மட்டும் பாயிண்ட் பண்ணுறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு திவாகர் இப்படி தான் வந்து பாயிண்ட் பண்ணிருப்பார் போல. வினோத் வந்து ஒரு லோக்கல்லேருந்து வந்திருக்காப்புல, அதை வந்து கானா தான் பாடுறாரு, அப்போ லோக்கல் கையாக தான் இருப்பார், அவரை தொட்டால் எவனும் வரமாட்டான், அவனுக்கு பிஆர் டீம்லாம் இருக்காது, அவனுக்கு வம்புழுத்தா எதுவும் பிரச்சனை இல்லை, அவன் லோ கிளாஸு, நம்மளுக்கு அப்படி கிடையாது, நம்ம பேசுகிற மாதிரி நம்ம ஒரு ஜாதி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவ்வளோ பேர் வருவாங்க, நம்ம ரீல்ஸ் போட்டால், நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் போய் வீடியோ போட்டால் மக்கள்லாம் பார்த்து வினோத்தை திட்டுவாங்க, வினோத்தை எலிமினேட் பண்ணுவாங்க, அதனால் நம்ம உயரம், வினோத் வந்து நம்மளோட கம்மி அப்படின்னு சொல்லி ஜாதி அது மட்டும் இல்லாமல் பலவித தீண்டாமை பார்க்குறானோ அப்படின்னு தான் ஏன்னா இதெல்லாம் பார்க்குறவனுக்கு என்ன மரியாதை? ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, பாதி பேருக்கு தோணுது இதுதான் ரீசன் அப்படின்னு. இது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயமா பிக் பாஸ் டாஸ்க்கு. துஷாரு நல்லா விளாண்டாப்புல, வினோத் நல்லா விளாண்டார், அதுக்கப்புறம் நல்லா விளாண்ட டீம் ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு பக்கம் ஓன் பண்ணிடுச்சு. இது இன்னும் எபிசோடு முடிவாக இருந்ததா? எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே விடலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா பிரஜின் வர போகிறாரு, சாண்ட்ரா வர போகிறாங்க, அமித் வர போகிறாரு, திவ்யா வர, இவங்களாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஏன் உள்ளே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருந்தால் 2 பேர் அனுப்பிட்டு 4 பேரை உள்ளே கொண்டு வரலாம். இல்லை சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னாலுமே 4 பேரை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஒருவேளை நாளை காலையில் வருவாங்களோங்கிற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா நான் தான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயமா அவங்ககிட்ட பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, பார்வதிக்கும் திவாருக்கும் இருக்கிற ஒரு ஊருக்கார பசம், ஒரு மதுரைக்கான பசம், அந்த மதுரைக்கான பாலிடிக்ஸ் தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. அதாவது கமருதீனும் ஆதிரையும் லவ்வர்ஸ் கிடையாது, அப்படி ஒரு விஷயத்தை உள்ளே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்கிறப்போ இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியுமே நான் இது சொல்லியிருந்தேன், இது மாதிரி இவங்களாம் வரப்போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, இருந்தாலும் இன்னும் வரல அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை இந்த உடைமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க் மூலம் பிக் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா?
இல்லை இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா 2 பேரா அமிச்சிட்டு 4 பேரா உள்ள எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனால் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வராது முன்னாடி தினம் குழப்பங்கள் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறேன், ஏன் இன்னும் வைல்ட் கார்டு வரல, ஏன் இன்னும் வைல்ட் கார்டு வரல, எனக்கு என்னப்பா தெரியும், நானும் உங்களை மாதிரி தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வெளியில உள்ளதை பார்த்துட்டு உள்ள போகிற வைல்ட் கார்டு என்னென்ன மாதிரியான கலக்குகள்லாம் கலக்க போகிறாங்க, உள்ளே போனதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன கலங்க போகுதுன்னு தெரில. ஆனால் லிட்ரலி நீ ஓவரால் எபிசோடில் நான் ஒன்று மக்கள்கிட்டையும் சரி, என்னோட பாயிண்டில் படுறதையும் சரி, சோஷியல் மீடியாஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, வெளியில் போய் கேட்டாலும் சரி, எல்லார் வாயிலேருந்து வர ஒரே வார்த்தை வினோத் தான். ஸோ வினோத்துக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாட்டர்மெலன் கர்வம் கொண்டவன் தானே அழிவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி தன்னலம் பிடிச்சவன் தன் புகழ் பேசுறவன் தானே அழிஞ்சிடும்ன்ற பட்சத்தில் வாட்டர்மெலனை வச்சுக்குவாங்க. ஏன்னா ஒருபோதும் பிக் பாஸ்க்கான டைட்டிலோ டிராஃபியோ தூக்கி அவர் கையில் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் வாட்டர்மெலனும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கனியன் எஃப்ஜே விஷயத்தை பேசுகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கடுப்பு வந்தது, வாட்டர்மெலனோட இன்னே பிஹேவியர் மட்டும் அதனால பொதுவான பிஹேவியர் பார்த்தா எல்லாம் கடுப்பு தான் ஆகும். ஸோ வாட்டர்மெலனோட பிஹேவியர் யார் யாருக்கெல்லாம் எரிச்சு கொடுத்தது, பார்வதி பேசக்கூடிய நியாயங்கள் யார் யாருக்கெல்லாம் எடுப்படலை, இன்னைக்கு கனியாக்காட்ட பேசுகிறப்ப மட்டும் ஃபெமினிசம் லீவு போட்ட பார்வதியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இன்னும் உள்ள வராத காரணமும் பிரவீனோட கேப்டன்சியும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களோட கருத்துக்கள் பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.